வணக்கம். மீடியா 7 நிகழ்வு செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி. வடலூரில் நெய்வேலி NLC ஊழியர்கள் சாலை மறியல். நெய்வேலி NLC சுரங்கம் 1A பிரிவில் 1300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 26 நாள் மட்டும் வேலை வழங்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென 19 நாளாக அது குறைக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் 18 நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளருக்கு ஆதரவாக இன்று 31/7/2017 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வடலூர் 4 முனை சந்திப்பில் 1000க்கும் மேற்பட்ட சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்பு போராட்டம் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர். பாபாநாச தமிழ்நாடு விவசாயிகள் சங்க சார்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் கொடுமைகளை விலக்கி வேளாண்மை விரிவாக்க அலுவலக முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாய அணி ஒன்றின் துணை செயலாளர் கஸ்தூரிபாய் தலைமை தாங்கினார். மேலும் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் காவிரி செல்வன், விவசாய மாவட்ட துணை செயலாளர் காதர் ஹுசேன் விளக்க உரை வழங்கினார். மேலும் இதில் பேசிய நிர்வாகிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உலகம் சுற்றும் வாலிபராக அரசாக செயல்படுவதாகவும் உள்நாட்டு பண முதலாளிகளுக்கு மோடி அரசு துணை போவதாகவும் விவசாயிகளிடம் அரசிடம் இருந்து வரும் பணத்தை அரசு அதிகாரியிடம் உள்நாட்டு பண முதலாளிகள் அதிக அளவில் பங்கிட்டுக் கொள்வதாகவும் மோடி அரசு ஆட்சியில் நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக விவசாயிகள் கொடுமையான கொடுமை நடந்து கொண்டு இருப்பதாக பேசினார். இதில் 50க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் அறிவிக்கும் திட்டங்கள் மக்களுக்கு விரைந்து கிடைக்க பெரிய மாவட்டங்களை 2ஆக பிரிக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். 13 சட்டமன்றங்கள் உள்ள வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரிக்க வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரே பாமக சார்பில் அதன் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ராமதாஸ், மக்களுக்கு சலுகைகள் மற்றும் உரிமை பெறவும் அடிப்படை பிரச்சனைகளாக குடிநீர், கல்வி, சாலை, மருத்துவம் ஆகியவை எளிதில் கிடைக்க மக்கள் தொகை குறைவாக இருந்தால்தான் அவைகள் மக்களுக்கு விரைந்து கிடைக்கும். மக்களின் தேவைகளை நிறைவேற்ற மாவட்டங்கள் பிரிப்பதில் அரசுக்கு தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். அரியலூர், பெரம்பலூர், நீலகிரி, தேனி, கரூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களை 2ஆகவோ அல்லது 3ஆகவோ பிரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் 3ஆக, சென்னை 4ஆகவும் பிரிக்க வேண்டும் என கூறினார். திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டையில் HNUPR பள்ளி அருகில் உள்ள ஸ்டேட் வங்கி ATMயில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்குள்ள பொதுமக்கள் காவல்துறைக்கு, தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு நிலக்கோட்டை காவல் ஆய்வாளர் கருப்புசாமி, காவல்துறையினரும் மற்றும் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து தீ அணைத்தனர். UPSன் கசிவினால் தீப்பற்றி எரிந்தது. பணம் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் நிலக்கோட்டை காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர். அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நிலக்கோட்டை தாலுகா செய்தியாளர் ராஜா. பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்ட காட்பாடி காந்தி நகரில் உள்ள அனைவருக்கும் கல்வி இயக்கம் அலுவலகத்தில் எதிரே இன்று தமிழ்நாடு ஆரம்ப கல்வி ஆசிரியர் கூட்டணி வேலூர் மாவட்ட கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காட்பாடி AEO அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஆசிரியர் கூட்டுறவு கடன் சங்கத்தினை வேறு இடத்திற்கு மாற்ற முயல்வதை கண்டித்து காட்பாடி கூட்டுறவு கடன் சங்கத்தினை சீர்குலைப்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படும் AEO உதவி தொடக்க கல்வி அலுவலர் உதயசங்கர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் AEO உதயசங்கர் கந்துவட்டி கடைக்காரர் போல் செயல்படுவதை கண்டித்தும், மேலும் நெய்லி ஒன்றிய PRT கலையரசி மீது துறை ரீதியான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.